வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நேற்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 15 செவிலியர்களுக்கு 2026 ஆண்டிற்கான தேசிய புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை வழங்கினார். செவிலியர் துறையில் அவர்கள் ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் ஐக்கிய அரபு அமீரகம், நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்கிறார். 5 நாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாக பிரதமர் நாளை மறுநாள் ஐக்கிய அரபு அமீரகம் செல்கிறார். அங்கு அவர் அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்தும் எரிசக்தி ஒத்துழைப்பு, பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார். புதுச்சேரி மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி மீண்டும் இன்று பதவியேற்கிறார். புதுச்சேரி மக்கள் மாளிகையில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார். ஜிப்மர் மின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் 5 மணி வரை வானொலி நிலையம், VP சிங் நகர், சோனியா காந்தி நகர், ராஜா அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர் ஒரு பகுதி, கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, சுப்பையா நகர், தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, ஜீவானந்தபுரம், தாகூர் நகர் ஒரு பகுதி, பாகமுடியான்பேட், முத்துலிங்கப்பேட், சென்பால்பேட், கொட்டுப்பாளையம், லாஸ்பேட் கல்லூரி சாலை, செல்லப்பெருமாள்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர், குறிஞ்சி நகர் மற்றும் விரிவாக்கம், அவ்வை நகர் ஒரு பகுதி, அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 82 ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.